ஹலோ ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் 4/7/2024 வியாழக்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. அதாவது எஸ்டர்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஸோ டுடேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ எஸ்டர்டேக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு நம்ம எஸ்டர்டேவே அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணணும், பேங்க் நிஃப்டி வந்தும் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அனலைஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருந்தோம்னா HDFC பேங்கோட நுவாமா அனலைஸை பேஸ் பண்ணி எஸ்டர்டே வந்து இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டலி மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நியூஸை வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது பிரகாரம் மார்க்கெட் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80,000 வந்து ரீச் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,200க்கு மேலே நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 53,000 நம்மளுக்கு ரீச் பண்ணி, அதாவது 921 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா HDFC பேங்க்கோட மூவ்மெண்ட். பட் எஸ்டர்டே நான் அனலைஸ் பண்ணதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நேற்று கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கணும். பட் அப் ட்ரெண்டில் வந்து HDFC பேங்க்கோட டாப் கெய்னரில் வந்து மூவ் ஆகிருக்கு. ஒரே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று HDFC பேங்க்கோட மூவ்மெண்ட் இருக்கிறனால ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு நியூஸை பேஸ் பண்ணி பையிங் ப்ரெஷர் வந்து சம் இம்பாக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி, ஏன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தாலும் அதர் கம்பெனி, அதாவது நிஃப்டி பேங்க்கில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனி ஸ்டாக்கும் வந்து ஒரு க்ரோ கொடுக்கும். ஸோ இதான் வந்து அதோட விதி. அதை பேஸ் பண்ணி ஒரு மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்மளுக்கு அதை விட டாப் கெய்னராக வந்து மூவ் ஆகிருக்காங்க. எஸ்டர்டே கோட்டாக்லேயே வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதை பற்றி நான் ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு, அந்த நியூஸை பற்றி ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டர்டே வந்து ஒரு வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிளியராக மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய ரிப்போர்ட். FIDயோட ஆக்டிவிட்டியோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIA வந்து எஸ்டர்டே வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 5,483 crore வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் DI பார்த்தீங்கன்னா 924 crore வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ DI பொறுத்தளவுக்கு நெட் சேல்ஸ், FIA பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் வந்து எஸ்டர்டே வந்து கம்ப்ளீட் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து FIDயோட ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு புட்கால் ரேஷியோ படி மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.24 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு இன்னமும் ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு புட்கால் ரேஷியோட விதிப்படி. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு குளோபல் வைஸாக நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல் இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.24% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுது இந்தியன் ஸ்டாக் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் கேப் அப், அதாவது பாசிட்டிவ் கேப் அப் ஆஃப் 50 to 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஓகே. ஸோ டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.3% வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் S&P 500 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பிலோ 1% வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே யூஎஸோட வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு. லேபர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகிருக்கு, பெருசாக ரொம்ப வந்து ரைஸ் ஆகலை. சரிங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து இம்பாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 4,000 வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு. பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு 4,000 வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த டேட்டா வந்து June 29 வரை இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஜூலை மந்த்துக்கான டேட்டா வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ஸில் வந்து ஸோ அதை பற்றின டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ குளோபல் வைடாக நம்மளுக்கு ஆல் இண்டெக்ஸுமே பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 0.97% வந்து crude oil USD கம்ப்ளீட் ஆகிருக்கு. Brent crude oil பார்த்தீங்கன்னா 0.95% வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்மளால் என்ன மார்க்கெட்டை கணிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப, எனக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2.65% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஐசிசி பேங்க், இன்ஃபோசிஸ் ஏடிஆரும் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 0.49% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஏடிஆரை பொறுத்தளவுக்கு மிக்சடாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஃபுல் கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கனால ஓரளவு நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப லாங் டேர்ம் லெவல்ஸ் நம்ம டே பை டே வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் மார்க்கெட்டில் நம்ம எந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளோட அனலைஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ டுடே வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே. ஸோ கரெக்ட். ஸோ எஸ்டர்டேவோட அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டோஜி கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கொடுக்குது.
ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா கண்டினியூஷன் ஃபார் த அப் ட்ரெண்ட், இல்லைனா நம்மளுக்கு ஸ்லைட்லி ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும். அது எங்கன்னா 24,100, அதாவது 100 to 200 இந்த லெவலுக்குள்ள ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் பார்த்தோம்னா அதோட கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிளியராக வந்து கிடச்சிரும். ஸோ ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? எஸ்டர்டே வந்து ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது, எனக்கு அப்படியே சைட்வேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டேவை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ரீமியம் வேல்யூ டிகே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா 24,308ங்கிறப்ப நம்மளுக்கு பாசிட்டிவாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுங்கிறப்ப 24,358, ஸோ சம்திங் இந்த லெவலுக்குள்ளே 360க்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா உடனே ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த டேவோட ஹையில் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கான்னா கொஞ்சம் கம்மி. சரிங்களா? ஓரளவு நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இல்லைனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 24,200 இந்த லெவல்ஸ்க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் சரி, இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் சரி, சப்போர்ட் எடுக்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஃபார்மேஷனில் வந்து எஸ்டர்டே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கு ரீசனே நம்ம சொன்ன நுவாமா அனலைஸ் தான் HDFC பேங்கை பற்றி. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு குட் மூமெண்ட். எனக்கு ஆல் டைம் ஹையை போயிட்டு நியூ ஆல் டைம் ஹை வந்து எஸ்டர்டே வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு வச்சிருக்கு மார்க்கெட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் டுடே ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிச்சுன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லாங் டேர்ம் டார்கெட் 54,200 தான் நான் என்னோட லாங் டேர்ம் டார்கெட் தான் நான் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த டார்கெட் போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஷார்ட் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டில் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரெடி நான் எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன், வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்க இது அப்படின்னோம். சரிங்களா? ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுங்கிறப்ப இதுக்கு மேலே, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா எனக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆல் டைம் ஹை போய்ட்டு டச் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இன்றைக்கி இதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்னோட ட்ரெண்டு பிரகாரம் இந்த லெவலுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த லெவலை போய்ட்டு டச் பண்ணால் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே அர்த்தம். ஓகே, ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன கன்ஃபர்மேஷனோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் அதே கன்ஃபர்மேஷன் தான். பட் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் என்னோட ஒரு ஃபைனல் டார்கெட்டை போய்ட்டு ஹிட் பண்ணியிருக்குங்க எஸ்டர்டே. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண என்னோட லாங் டேர்ம் டார்கெட்டை போய்ட்டு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் டார்கெட்டையும் போயிட்டு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு ஹிட் பண்ணியிருக்கு எஸ்டர்டே. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஷார்ட் டேர்ம் டார்கெட்டே ஹிட் பண்ணியிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு அளவில் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை போயிட்டு டச் பண்ணிவிட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இல்லை மறுபடியும் இதை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இதுக்குள்ளே சைட்வேஸில் வந்து போகலாம். எகெயின் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 23,700 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். நம்மளுக்கு 23,800 ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் தான். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட இன்றைக்கான அனலைஸ். ஓகே, ஸோ ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்தளவுக்கு கவலையே படாதீங்க, பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் லாங் டேர்ம் அனலைஸ்க்கு வந்து நீங்கள் நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ இன்னும் செல் பண்ணியிருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு செல் கண்டிஷன் போயிட்டு நிற்கிது. ரொம்ப லாங் டேர்ம்னா ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் ஒரு 1 year 2 year வந்து இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் நீங்கள் செல் பண்ணியிருக்கணும். மார்க்கெட்டில் எப்போ வேணால் செல்லிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகலாமானா எஸ். ஸோ பட்ஜெட் வந்து திஸ் மந்த் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி சம் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். இனிமேல் வரக்கூடிய டேஸில் வந்து பட்ஜெட்டை பற்றி ஏதாவது நியூஸ் வருதுன்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் டெக்னிக்கலி நம்ம லாங் டேர்ம் மார்க்கெட்டை போகிற அளவுக்கு பயப்பட மாட்டோம். இன்ட்ராடே எடுக்கிறப்ப ரொம்ப பயப்படுவீங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மோஸ்ட்லி ஆப்ஷன் பையிங்க்கு சரியான ஒரு யுக்தி இருந்தால் மட்டும் ட்ரேடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லிங் பக்கம் போயிருங்க. ஸோ சரியான யுக்தி இல்லைனாலும் உங்களுக்கு சம் ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். சரிங்களா? செல்லிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு டாம் பக்கம் அடிச்சிங்கன்னா டைம் வேல்யூ டிகேல சம் ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணியும். பட் ஆப்ஷன் பையிங்கில் அப்படி கிடையாது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம், ரொம்ப ப்ராஃபிட் எடுக்கிறோங்க லாஸ் மைண்ட் செட்டில் போயிட்டு ஸோ உங்களோட காசை வந்து லூஸ் பண்ணியிருக்காது. இது என்னோட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பக்கம் வந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆப்ஷன் பையிங் அப்போ பண்ண மாட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம். பட் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய லைவ் அப்டேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா
கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் அதை ரிப்ளை பண்ணுறேன் அல்லது வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ வீடியோ வந்து மறக்காமல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட டெய்லி மார்க்கெட் அப்டேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.